ஸோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார் அண்ட் வெல்கம் பேக் டு ஆல் ஃபார் ஃபுட். இன்னைக்கு எபிசோட் நம்பர் 8. ஸோ இன்னைக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்எல்வாய் மொழி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரவீன், அவரும் நானும் இன்னைக்கு சேர்ந்து கிரிட்டிக் பண்ண போகிறோம். ஸோ ரவீன் இவர் வந்து நம்ம சேனலில் புதுசாக இருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது தெரியல, நாளைக்கு இல்லைன்னா இந்த வாரத்தில் இவர் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காரு. ஸோ அவரோட வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ அதை வந்து மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் மற்ற வீடியோஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ நம்ம லேட் பண்ணாமல் டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜோட டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட்டுக்கு போயிடுவோம். முதல்ல இந்த லோகோல என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல. உலகத்தை காமிச்சாங்க, ஏதோ ஒரு இலை இருக்கு, அப்புறமா 3 பறவை பறந்து வருது. ஸோ எஜுகேஷனுக்கும் இந்த லோகோக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை ஒன்று. அதுக்கப்புறமா ஃபுல்லி ஹியூமன் ஃபுல்லி அலைவ்னு போட்டிருக்காங்க. ஸோ மற்றவங்கலாம் ஏதோ ஜாம்பிக்காக காலேஜ் கட்டி வச்சிருக்கிற மாதிரி, இவங்க மட்டும்தான் மனுஷங்களுக்கு கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு லோகோ. ஸோ அந்த லோகோ ஒரு ப்ரொஃபஷனலாவது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிஎம்ஐன்னு எழுதுனதும் கேவலமாக இருக்குது, பச்சை கலரு சிங்கிச்சா மஞ்சள் கலரு சிங்கிச்சாங்கன்ற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லோகோ? இது நம்ம பழைய கால கல்யாண வீடியோலலாம் எடிட்டிங் பண்ணுற மாதிரி அதே தான் பார்ப்போம். உள்ள இன்னும் என்னென்ன கூத்து பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. DMI Engineering College established in the year 2009. எனக்கு வந்து வித்தியாசம் தெரியல. அந்த பேஜ் அப்படியே வச்சு கட்டிட்டு வேற ஒரு பேஜ் காட்டினாங்க, ஆனால் அப்படியே தான் இருக்குது, கலர் மட்டும் வேற இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எஸ்டாப்ளிஷ்டுன்னு இப்போ 2009, 11 வருஷமா 12 வருஷமா. ஓகே. DMI Engineering College established in the year 2009, located at Kumarapuram in RY Moli, affiliated to Anna U. ஸோ இங்கே 2009 இன்ஜினியரிங் காலேஜ் போட்டு இந்த வீடியோ எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படியா இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்திருக்காது, ரீசெண்டாக தான் வந்திருக்கும். ஸோ அப்போவே அவங்க வந்து கூகுள் எர்த்தை வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலாக யூஸ் பண்ணி அவங்க காலேஜை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க மேப்பில். ஸோ தெரில, மேபி இவங்க விஜயகாந்தோட பெரிய ரசிகராக இருக்கலாம். ஏன்னா விஜயகாந்த் பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். Approved by AICTE, run by DMI Sisters. ஆடிக்கிட்ட முதல்ல அவங்க கேரளாவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பாதை மாதிரி போறையா வந்து ஃப்ளைட்டுக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. சிவா நடிச்சிருப்பான், ராக்கெட்டை வந்து திருப்பி விடுவாங்க. தமிழ் படத்துல ராக்கெட்டை திருப்பி விடுவாங்க. மறுபடியும் அது கேரளாவுக்கு போகுது. தேடுறாங்க காலேஜ் எங்க இருக்கு, கண்டுபிடிக்க முடியல. அதான் கூகுள் மேப்புக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கூகுள் மேப்புக்கு வந்துட்டாங்க. அதாவது பேக்ரவுண்ட்ல பஸ் வரதாமா, அந்த பஸ் எங்கேருந்து வர்றது அப்படின்றதுக்காக நாகர்கோயில்ல ஸ்டார்ட் பண்ணி அவங்க காலேஜுக்கு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். வித்தவுட் புரிஞ்சிச்சு. மறுபடியும் போறேன், ஏதோ ஒரு டைலாக் பேசுறான், என்னன்னு தெரியல, ஏதோ இங்கிலீஷ் படம் டைலாக் மாதிரி ஓடுது. Without leaving everything behind, except faith. Except faith. There is a line that cannot be crossed without leaving everything behold except faith. இதுக்கு என்ன அர்த்தம்? சத்தியமா புரியல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் இந்த காலேஜுக்கும் அந்த பஸ் வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் சத்தியமா தெரியல. அந்த லோகோவை பார்த்தாவே இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இல்லை, எனக்கு தெரியல, ஒரு கன்சல்டன்சி லோகோ மாதிரி இருக்கு அது பார்க்கறதுக்கு. அது இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள இப்போ நான் அந்த ரோடை கிராஸ் பண்றேன் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஏதாவது எழுதி இருந்தா ஓகேன்னு தெரியும். சத்தியமா இதை கிராஸ் பண்ணும்போது எதுக்கும் ஒரு கம்பெனின்னு தான் நான் நினைப்பேன். நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த லோகோ இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும்போது சத்தியமா காலேஜ் மாதிரி இல்லை. அந்த லோகோவே
அதான் 3 பறவை பறக்குது அவ்வளவுதான். ஏதோ வாட்டர் கம்பெனி லோகோ மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸாக்ட்லி. is taken. இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாவது போட்டிருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன் ஆக்சுவலா. பட் மேபி அந்த ஊர்ல சுத்தி இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன் அது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னு. There's no looking back. All that நாய் பிடிக்கிற வண்டி உள்ள வரது. lies ahead. Is destiny. இவ்வளோ ஷேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏதோ பைக்ல வந்திருக்காங்க. Bike. மியூசிக் இது. அரண்மனை படத்துல இருந்து பிட் அடிச்சிருக்காங்க. This is the booth பங்களா. நான் 6 ஓட்டா இருக்கு, மத்தபடி ஜன்னல் எதுவுமே கிடையாது. என்ன ஜெயில் மாதிரியா இருக்கு. சை லைட்டே வராது. இருட்டா இருக்கு உள்ள பார்த்தாவே தெரியும். அதனால தான் கரெக்டா அந்த மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த பையன் வணக்கம் வைக்கிறான். வணக்கம். யார் நிக்கிறான்னு தெரியல. இங்க மறுபடியும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க 2013 to 14. அப்போ இந்த வீடியோ வந்து ஐ திங்க் 2014 இல்லனா 15 எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்கு வந்தாங்களா ஜப கூட்டத்துக்கு வந்தாங்களா இது இதெல்லாம் பண்றாங்க. DMI life starts with prayer in the Holy Chapel. The first ஸ்டார்ட்ஸ் வித் பிரேயர். நாங்க வேற 2 பொண்ணுங்க தான் வராங்க உள்ள. ஹோலி சாப்பிள்னு சேப்பல் அவங்க வெப்சைட் போனாங்களாவே உங்களுக்கு தெரியும். லைக் எல்லாருமே கிறிஸ்டியன் சம்பந்தமா தான் இருக்கும். ஸோ சேப்பல் கரெக்டாக தான். அதுக்காக தான் அந்த பேய் படம் இதுதான் போட்டுருங்க. மேபி நீங்க எவாங்கலிஷ் குரூப்பை சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த பேய் இதுன்னு இந்த டுஷ்ன்னு அவங்க அந்த குரூப் தான். indicates the first hour of ஏன்னா இதுக்கு டை கட்டாமையா இருக்கலாமே. ஒருத்தனுக்காவது டை ஒழுங்கா இருக்கா? எல்லாம் இங்க தான் இருக்கு. முனுக்கு பாருங்க. இங்க இப்படி போயிருக்கு. லெஃப்ட் சைடு போயிருக்கு. தெரியல எதுக்காக இருக்கும். தூக்க மாட்டேங்கிறதுக்கா? sharing lives. We have specially trained staff whose dedication brings out the best in each student. ஏற்கனவே எல்லாம் கிறுக்கி இருக்கு. அது மேல வரைச்ச கோட்லயே ஒரு வரைக்கிறாரு. அதுதான் டெடிகேஷன். அவங்க சொன்னாங்கல்ல டெடிகேஷன். அட்லீஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறீங்க. அதுக்காகவே இந்த டையை ஒழுங்கா போட்டிருக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாதப்போ சுத்தமா போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். We have well-equipped labs in எக்யூட் இல்ல பக்கத்துல கோட் போட்டுன்னு ஒருத்தர் நிக்கிறாரு. எதுக்குன்னு தெரியல. அங்க 2 பேர் கோட்டெல்லாம் எதுங்க நீங்க என்னவோ பின்னால 2 பேர் சீச்சிங்கிறாங்க. இப்போ எங்க போச்சு அந்த டைக்கு பதிலா ப்ளூ கலர் கோட் வந்துருச்சு. ஆனா பின்னால இவன் போட்டுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தெரியல. அந்த லேப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பசங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 பேர். மற்ற மிஷின் எல்லாம் காலியா தான் இருக்கு. each department. This well-designed infrastructure helps the student to know and understand things practically. என்னமோ கேஷுவலா பேசுற மாதிரி இருக்குது 2 பேரும். என்னப்பா நல்லா இருக்கீங்க? இந்த பையன் நோட் பண்ணி தான் தெரியும். இவன் என்ன பண்றதுன்னு தெரியல. நிக்க வச்சிட்டாங்கன்னு ஏதோ நோண்டிட்டு இருக்கான். இந்த பையன் இங்க கை போச்சு. அதுக்கப்புறம் இங்க வரான். Student to know and understand things practically. அதான் தம்பி நீ ஃப்ரேம்ல இருந்து வெளியில வந்துட்டப்பா அப்படிங்களாங்க. சரிங்க. சரி சேர்லாம் இங்க இருக்கு. கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்றதுக்கு சேர் இப்படிதான் பண்ணுவாங்களா? இது அந்த கைராஸ்கோபிக் எக்யூப்மெண்ட். வாரியாரோட டைய பாருங்க. மஞ்சள் கலர் ப்ளூ கலர் சட்டையில கோடு போட்ட இது. அதுக்கும் ஆரஞ்சு கலர்ல ஒரு டை. அதுக்கு மேல கருப்பு கலர் கோட்டு. டே இதுதான் டிசிப்ளின் நம்ம கத்து கொடுக்கறது. இப்படிதான் பசங்களும் வெளியே இருப்பாங்க. அதே மாதிரி பையனும் இருக்கான். சிவப்பு டை அதுவும் தொங்கி ஷூட்டிங்காக டையும் கோட்டையும் கொடுத்துருப்பாங்க. பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. ஆமா ஜி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எதையா நோடுற நீ? மட்டமான பட் நல்ல கண்டென்ட். இல்ல இல்ல சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு. இந்த சைடு ஓகே. இந்த சைடு ஓகே. சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு. I'm Stefan Bol, final year mechanical engineering, placed in Ashok Leyland. அசோக் லைலாண்ட்ல பேச இருக்காங்களே. Show my gratitude to thank each one in this institution for helping us. அவங்க என்ன ஹெல்ப் பண்ணாங்க தெரியல. அசோக் லைலாண்ட்ல அங்க வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்டா கன்னியாகுமரிக்கு வரதுக்கு அவனுக்கு வர வரைக்கும் எப்படியும் ஒரு 600 காலேஜ் தாண்டி தான் வருவான். அங்க வந்து ஒண்ணு எடுக்கிறாங்களா சிவில் இன்ஜினியரிங். ஓகே
ஏய் இதுவாடி ஆமாடி இது ஸ்க்ரூவை ட்ரை பண்ணி அப்படி We have a good location for survive. Well, சர்வேயிங் இதுதான் குட் லொகேஷன் சர்வைவல் நான் கேட்டேன். சர்வேயிங் நினைக்கிறேன் இது பேர் சர்வேயிங் தான். குட் லொகேஷன் ஃபார் சர்வேயிங் மாங்காய் தோப்புக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டா குட் equipped lab facilities. Industrial இதுவா visit. லொகேஷன்? குட் லொகேஷன் எப்படி வெரி இருக்கு குட் லொகேஷன். ரோட் போட பாக்குறாங்க போல. பசங்களை வச்சு போட்டுக்கிறாங்க இவங்களா. For the students. இங்கேயும் அந்த வாதியாரா Every year. வெயிலுக்கு கோட் போட்டுன்னு அதெல்லாம் கத்த கொடுத்துக்கிறான். இந்த 2 ஸ்க்ரூவை டைப் பண்ணதான் இப்போ மிஷின் நிற்கும் கீழே வந்துடும். இங்கே ஏதோ ஒரு ஒயர் தொங்கின போகுது தலை பக்கத்துலயே. குட் லொகேஷன் ரொம்ப சேஃப்டியான இடம். அந்த பொண்ணு பாத்தீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? உண்மையில ஏதாவது உடஞ்சிச்சாங்க இல்ல டுபா உடஞ்சிச்சு ஸ்கேல் பாயிண்ட் மூவ் ஆச்சு. ஓகே தென் எல்லாருமே சிரிச்சுன்னு தான் இருக்காங்க. ஐயா ஜாலி முதல் முறையே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு. ரைட்டு இவர் மட்டும்தான் கோட் போடாம நிக்கிறாரு. சொல்லியிருப்பார் போல நான்லாம் போட மாட்டேயா சம்பளத்துல வேணா குறைச்சிங்க நான்லாம் போட மாட்டேன். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல அது இந்த மாவும் ஏதோ புடவைக்கெல்லாம் எதுக்கே போட்டு ஒரு நியாயம் வேணாமா? ஏன் அந்த பொண்ணுன்னு சுடிதார் போட்டுருக்குது அதுக்கும் டை மாட்டி விட்டுறது. I am Preeti, final year civil. எனக்கு இது கம்ப்யூட்டர் லாக் பண்ண தெரியல, நீங்க லாக் பண்ணி கொடுங்க. லாகின் ஸ்கிரீன் அப்படியே லாகின் ஸ்கிரீன்ல இருக்கு. அது ஓகே. Center. We were given special training for the placement. I convey my thanks to the institution. பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க பயந்து பேசுது. அவ்வளவுதான். அது பயந்து பேசுது. நான் பேசி சொன்ன மாதிரி பேசிடு அப்படி. Individual attention is given to இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். மத்த பொண்ணுங்கலாம் சும்மா நிக்கிறாங்க. எங்க இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்? students. I am Chitra, final year ECE, placed in Chorus Gate Technologies. We were well trained for the interview aspect, both in technical and communication. I use this opportunity to thank our institution for guiding me to reach the next level of my career. Next level of my career. இப்பதான் கரியருக்கு எனக்கு நெக்ஸ்ட் லெவல் அதுக்குள்ள அதுக்குள்ள தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? கம்ப்யூட்டர் Spacious and well-equipped computer lab with number. போடு பாருங்க போட்டோ பார்த்துட்டு இருக்குது. இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மானிட்டரை நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஏதோ ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி வச்சிட்டு Yes, and well-equipped computer lab with number of latest computer. All the terminals are network. போட்டோஸ் ஸ்க்ரால் பண்ணி. It is handled and supervised by qualified staff. qualified staff. Okay. I'm Ashwini Brinda, final year CSE department. I'm here from Warwick Law Service. புரியல. சிஎஸ்சி டிபார்ட்மென்ட் வரைக்கும் புரிஞ்சது. I'm here from Warwick Law Service. I take ஏதோ வாழைப்பழ சர்வீஸ் அங்க தெரியல என்னன்னு. opportunity to thank our institution who are a part of our achievements. Students are encouraged to think ஏய் கேமரா வந்துருச்சா அப்படின்றது. independently and bring out their ideas. ஓ இது டீச்சரா? ஆமா. நான் ஸ்டூடண்ட் நினைச்சேன். எல்லாத்துக்கும் ரெண்டு பேர் நிக்கறாங்களே. சரி இதுவும் டீச்சர் ஸ்டூடண்டா இருக்கணும் போது டீச்சர். ஓகே கோட் போட்டுட்டு இருக்கீங்க. ரைட். I am Ekbal Dubin, final year EEE. I have been placed in CK Technology. I, along with my friends, have been well trained by our institution. I show my gratitude to thank our institution. பாருங்களே. ஆஹா. இந்த பையன் சிரிக்கிறான் அந்த பையன். ஏதோ அவன் பாக்குறத பார்த்து சிரிக்கிறான். டேய் நீ எல்லாம் இதுல நம்ம வாத்தியார் முதல்ல கத்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்டாவே போட்டு அப்படிதான் தெரியல. அது என்ன கோட்டு அப்படியே கழுத்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இதான். ரைட்டு. The college library is open to the staff and students. College library is open to staff and students. வேற யாருக்கு ஓபன் பண்ணுவீங்க? சமையல்காரனுக்கு ஓபன் பண்ணுவீங்க. இதுதான் லைப்ரரியாங்க. பாத்துக்கங்க எவ்வளவு அழகா இருக்கு. இது லைப்ரரி மெஸ் கிடையாதா? நானும் காஃபேட்டேரியா மாதிரி தான் நினைச்சேன். இது டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. இது பக்கா டைனிங் டேபிள். ஆக்சுவலா ஆடி தள்ளுபடியில் டைனிங் டேபிள் எடுத்து வந்து அதை வாங்கிட்டு வந்து போட்டு லைப்ரரிக்குள்ள இவன் சிரிக்கிறான். எல்லாருமே மோஸ்ட்லி கேமரா தான் வெடிக்க வராங்க இந்த பக்கம். யாருமே படிக்கிறதுக்கு வரல. இருந்தாலும் It provides a large number of books, large number of books. Large, okay. a large number of books, journals and
இதுதாங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் புக். இங்கே ஜேர்னல்ஸ் புக் வச்சுருக்காங்க, இங்கேயும் புக்கு. இந்த பீரோலலாம் புக் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி லைப்ரரி முடிஞ்சு போச்சு. Periodical. இந்த பொண்ணு சிரிக்குது. ஐயோ. இவங்களே முதல் முறையாக தான் வராங்க போல. இதெல்லாம் நம்ம காலேஜில் இருக்கு அடி அப்படி. The campus cafe is open from 8:30 a.m. to 4:30 p.m. இதுதான் கஃபேங்களாங்க. எப்படி இருக்கு பாருங்க. 5 டேப்பு கை கழுவுறதுக்கு. அவன் ஏதோ அண்ணா 2 ரூபாய்க்கு பிடி கொண்டு அப்படின்ற மாதிரி. Meals are available at very nominal rates during lunch time. வெரி நாமினல் ரேட்ஸ் டியூரிங் லஞ்ச் டைம். அப்ப மத்த டைம்ல நாமினல் கிடையாது. எல்லாம் ரேட் ஜாஸ்தி. ஆனால் அப்பதான் கூட்டம் வருது, அதனால அப்பதான் லாபம் பண்ணுறதுக்காக. கரெக்ட். பரவாயில்ல, மொக்கையா இருந்தாலும் அந்த காலேஜுக்கு அது போதும். ஒரே ஒரு காலேஜ் பில்டிங்க்கு அது போதும். Variety dishes are available. வெரைட்டி டிஷ்ஷஸா, இதுதான் இப்போ ஹைலைட். நம்ம இப்போ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே வந்திருக்கோம். அந்த சர்வே பண்ணாங்கல்ல, அதே லொக்கேஷனில் தான் ஸ்போர்ட்ஸும் விளாட்றாங்க. Indoor and outdoor game facilities are available. Students are monitored. திஸ் இஸ் வாலிபால். இத்தனை வருஷம் நீங்கள் வாலிபால் விளையாடுறீங்கன்னா இதை பார்த்து கற்றுக்கிட்டீங்க. இது வரைக்கும் நீங்கள் தப்பாக தான் ஆடிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஸ்டேட் லெவல் சாம்பியன் ஆகணும்னா யூ ஹேவ் டு ஸ்டடி அட் DMI இன்ஜினியரிங் காலேஜ். பீப்புள் ஃப்ரம் கன்னியாகுமரி ப்ளீஸ் நோட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பாருங்க, மறுபடியும் பாருங்க அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத. In charge. இது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த விக்ரமோட படத்துல பால் கேட்ச் என்ன படம், தூள் பால் கேட்ச். அதுக்கு ஒரு ரெஃபரி வேற இங்க. இந்த விளையாட்டுக்கு ஒரு ரெஃபரி. அதாவது வருங்காலத்துல இந்த பக்கம் மாமியார், அந்த பக்கம் மருமகள் சண்டை போடும் போது பாத்திரம்லாம் எப்படி கேஷ் பண்ணணும் அப்படின்றத கத்துக் கொடுக்குறாங்க. Provides accommodation to students wishing to reside in the hostel. The hostel facilities are very excellent for boys and girls. The buses play to and fro within KK district and Tirunelveli. It goes to the nook and corners of various places. நியூகான் கார்னர்ஸ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் போய் தூக்கிட்டு வரதுக்கு தான் இந்த பஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சொல்றாங்க. Various company have visited our campus. இதுதான் வேரியஸ் கம்பெனி. நாஞ்சில் இன்ஃபோடெக், ஸ்ரீராம், கேட் சென்டர், சதர்லேண்ட். எங்க இதெல்லாம் சப்பா கம்பெனி. ஆக்சுவலா பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எந்த கம்பெனியும் இல்லை. கன்னியாகுமரியில இருக்கிற 4 ஆஃபீஸ் பசங்க தூக்கிட்டு உள்ள போட்டுக்கிறாங்க. இந்த ஹேண்ட்பால் வச்சு இந்த வாலிபால் விளையாடி அவங்க ஜெயிச்ச அச்சீவ்மெண்ட்ஸ் தான் எனக்கு பார்க்கணும். காலேஜ் இவங்க கட்டினதே ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பில்டிங் தான் காட்டினாங்க. அது தவிர்த்து வேற பில்டிங் இருக்கா என்னன்னு கூட தெரியல. நம்ம மேப்ல பார்ப்போம் கூடிய சீக்கிரத்துல. ஆமா, வேணும் இல்லையா? இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றத காமிச்சிட்டாங்க. NCCல ஒரே ஒரு பையன் நிக்கிறான், மத்த ட்ரூப் எங்க? இங்க ஒருத்தன் நிக்கிறான், இங்க ஒருத்தன் நிக்கிறான். அவ்வளவுதான், 2 பேர் தான் NCCயா? இது என்ன ஏர்செல் பனின்னு போட்டுக்கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு என்ன அச்சீவ்மெண்ட்? அசோசியேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிளப். அது ஒவ்வொரு வருஷமும் புது காலேஜ் புது வருஷத்துல இந்த கிளப் இனாகரேஷன் ஃபங்க்ஷனும் நடக்கும். அதுதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ காமிப்பாங்களா அந்த மாதிரி? அப்படிதான் நினைக்கிறேன். அதுதான் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் அவங்க அதான் பண்ணியிருக்காங்க. இது இல்ல, இது ஏதோ கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. கேடு சென்டர்ல கிராண்ட் ஃபினாலே. ஒரு பை வாங்குறதுக்கு இவ்வளவு ஆக்க போறாங்களுக்கு. 100 ரூபாய் கொடுத்தா ஒரு பை உங்களுக்கு அசால்ட்டா கிடைக்கவே இல்லை. அவ்வளவுதான், அச்சீவ்மெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கிடையாது. மொத்தம் 10 அச்சீவ்மெண்ட் 10 வருஷத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணது. இந்த மியூசிக் தியேட்டர்ல ஸ்கிரீன் மறுபடியும் அவ்வளவுதான். இன் அண்ட் அவுட் முடிஞ்சிச்சு. ஃப்ரேம் கரெக்டா முடிச்சிருக்காங்க. ஃபுல்லி ஹியூமன், ஃபுல்லி அலைவ். தேங்க்யூ DMI.
வீடியோக்கு ப்ரொடியூசர் பை எல்லாம் பசங்க தான் பண்ணியிருக்காங்க. சிவில் ஈஸி. ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் ப்ரெசென்டிங் DMI to us. ஸோ அதுதான் வீடியோ. அருமையான ஒரு வீடியோ. மொத்தம் 25 டிஸ்லைக்கு, 77 லைக்கு. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு நம்மள மாதிரியே. இன்னொருத்தர் செம்ம காலேஜ் DMI. நான் அந்த காலேஜில் கொஞ்ச நாள் படித்தேன். அது நான் கொஞ்ச நாள் எனக்கு சத்தியமாக தெரியல. உண்மையாகவே ஒரு நல்ல காலேஜ்னா அதுதான் DMI. அப்போ ஏன்ப்பா கொஞ்ச நாள் மட்டும் படித்தேன் எனக்கு தெரியல. ஓகே, நம்ம வந்து கூகுள் ரிவ்யூஸ் போய் பார்ப்போம். ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த காலேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நாங்கள் இப்போ வந்து 2021 நாங்கள் அட்வான்ஸ்டாக போனதுனால நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே தான் அந்த காலேஜ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க காமிச்ச பில்டிங் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மெயின் பில்டிங்காக. அதுக்கப்புறம் இங்கே ஏதோ 2 கருப்பாக பில்டிங் இருக்குது. இங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளாக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி இதெல்லாம் லேபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் இந்த இடம் கிரவுண்டு சர்வே அவங்க பண்ணது எல்லாமே இந்த இடத்துல தான் சுற்றி சர்வேவும் பண்ணியிருக்காங்க. அந்த குண்டு போட்ட விளையாடின இடமும் இங்கே இருந்திருக்கும் போல். மற்றபடி பர்டிகுலராக கிரவுண்டுன்னு அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதனால தான் அவங்க ஸ்போர்ட்ஸ் எதுவுமே பெருசாக காட்டலை. ECE பிளாக் இப்போ தெரியுது தனித்தனியாக. ஸோ வீடியோவில் ஒன்று காமிச்சாங்க. இப்போ தெரியுது. இங்கே ஏதோ வாட்ச் வேறு இருக்குது 5 மணி. இங்கே இப்போ மாற்றிருக்காங்க. ஓகே, மேலே DMI இன்ஜினியரிங் காலேஜ்னு எழுதியிருக்காங்க. அந்த லோகோ மஞ்சள் கலர் வச்சு அந்த ப்ளூ கலரில் தூக்கி விட்டாங்க. இப்போ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுதான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு. ரைட்டு. 30 ரிவ்யூ தான் இருக்குது 10 வருஷத்தில். 1 ஸ்டார் பார்த்தீங்கன்னா அதுவே இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது என்னன்னு பார்ப்போம். 5 ஸ்டார் 2 ஸ்டார் 5 ஸ்டார். ஒஸ்ட் காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். குட் பிளேஸ் பட் கிரேட் எஜுகேஷன் சென்டர். அது என்னடா குட் பிளேஸ் பட் கிரேட் எஜுகேஷன் சென்டர், வெரி ஹாட் பிளேஸ். அது பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. கோட்டு போட்டோன்னா எல்லாம் வராங்க, அவ்வளோ குளிராங்க. ப்ளீஸ் ஹேவ் பாட்டில் ஆஃப் வாட்டர். ரொம்ப நன்றி மிஸ்டர் ரம்சாட் எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்ததுக்கு. குட் எஜுகேஷன், குட் பிளேஸ்மெண்ட், பெட்டர் பிளேஸ், என்ட்ரன்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், குவாலிட்டி எஜுகேஷன், குட் பிளேஸ்மெண்ட், நோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பேமெண்ட் அதர் தென் ப்ராமிஸ். கண்டிப்பாக, ஏன்னா கொடுத்தா கேள்வி கேட்பானா இல்லையா அவங்க கிட்ட, என்ன கொடுக்குற நீ கிட்ட அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க DMI இன்ஜினியரிங் காலேஜுக்கு உண்டான டோஸ்ட் அண்ட் ரோஸ்ட் வீடியோ. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு அந்த காலேஜில் சேரணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதை பார்த்து அந்த காலேஜில் சேர்றீங்க அப்படின்றது. இன்கேஸ் படிக்கிறவங்களா இருந்தால் அங்கே என்ன நல்லா இருக்குது, நாங்கள் என்ன தப்பாக சொல்லிட்டோம், அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் தாராளமாக அது ஏற்றுக்கிறோம், பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு DMI காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு முடிஞ்சால் இதையும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். ஸோ until then, take care, bye from Raveen and Alpha4. இந்த அப்பா மாதிரி உங்க அப்பனால முடியாது, ஒரு MLA வாழ முடியாது, ஒரு MP ஆல முடியாது. என் சொந்த காசு 1 ரூபாயை போட்டு உனக்காக மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் எதுக்கு வேணாலும் சீட்டு வாங்குவேன். போ, ஏறு, பாடு, என்ஜாய் பண்ணு.